அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு ஸ்ரீ இளம் கொம்பனையாள் உடனுரை ஸ்ரீ வீரட்டானேஸ்வர சுவாமி திருக்கோயில். அதைத்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த திருக்கோயிலுக்கு எதிரே விநாயகருக்கு என்று தனி ஆலயம் ஒன்று உள்ளது. விநாயகரை தரிசித்து விட்டு நாம் உள்ளே செல்கிறோம். இந்த தலமானது அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்று. இந்த தலத்தினை நாம் எவ்வாறு அடையலாம்? இந்த தலமானது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பொன்னார் கோவில் அருகே உள்ளது. இந்த செம்பொன்னார் கோவில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் பரசலூரில் இந்த தலம் அமைந்துள்ளது. அதாவது மேற்கு நோக்கிய வாயிலை உடைய இந்த திருக்கோயிலை நம்மால் காண முடிகிறது. இந்த தலத்தை எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? தட்சபுரம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பரியலூர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கும் கூட சில விளக்கங்கள் இருக்கு. அதை நம்ம இந்த காணொளியில பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது ராஜகோபுரத்தை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா கம்பீரமா நிக்குது பாருங்க. இந்த தலமானது தட்சபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பிரம்மனுடைய மகன் தட்சன் தேவர்கள் புடைசூழ மண்ணுலகம் வந்து இந்த தலத்தில் யாகம் செய்ததால் இதற்கு தட்சபுரம் என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த தலத்திற்கு பரியலூர் என்ற ஒரு பெயரும் உண்டு. தேவர்களுக்கு தாரகன் எனும் அசுரனால் பயம் ஏற்பட்டது. இந்த பயத்தை இங்குள்ள ஈசன் பறித்ததால் பரியலூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பரியலூர் என்று அழைப்பதற்கு மற்றொரு கதையும் கூறுகிறார்கள். சவுநகர் என்பவருடைய சாபத்தால் வேடுவராய் திரிந்த புட்கலன் இந்த தலத்திற்கு வந்து 7 முனிவர்களுடைய குடை திருவடியை பறித்து கொண்டமையால் இது பரியலூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். ஆகவே இந்த தலத்திற்கு வந்து நாம் இந்த தல ஈசனை நாம் வணங்கும் போது பயத்தை பறிக்கின்றார், அதாவது பயத்தை போக்குகின்றார். அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் பறித்து கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே அருளுகிறார் என்பது ஐதீகம். ராஜகோபுரத்தை கடந்து தற்பொழுது நாம் வணங்கி கொண்டிருப்பது பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம். சிவபெருமானுடைய அம்சமாக திகழும் வீரபத்திரர் தட்சனை இங்கு வதம் செய்துள்ளார். அது இந்த தலத்தின் சிறப்பாக உள்ளது. தட்சன் என்பவன் ஒரு சிவபக்தன். ஒரு சாபத்தின் காரணமாக பூலோகத்தில் தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி தாட்சாயினி என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தாள். தாட்சாயினி சிவனை நினைத்து கடுந்தவம் புரிந்து சிவனையே மணந்தாள். தன்னுடைய மகள் தனக்கு தெரியாமல் ஈசனை மணந்ததால் கடும் கோபம் தட்சனுக்கு. ஆகவே ஒருமுறை இந்த தலத்தில் ஒரு யாகத்தை நடத்தினான் தட்சன். அப்போது விஷ்ணு, பிரம்மன், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என அனைவரையும் அழைத்தான். ஆனால் ஈசனை மட்டும் அழைக்கவில்லை. தன்னுடைய கணவரை அழைக்கவில்லையே என்ற கடுங்கோபத்தில் தாட்சாயினி கணவரை மீறி அங்கு சென்றாள். ஆனால் தட்சன் தாட்சாயினியை அவமதித்து அனுப்பினான். தன் மனைவியை அவமதித்து தன்னையும் அவமதித்ததால் கடும் கோபம் கொண்ட ஈசன் தன்னுடைய அம்சங்களில் ஒன்றான வீரபத்திரர் அம்சத்தை தோற்றுவித்து தட்சனை அழிக்க அனுப்பினார். ஆகவே இந்த தலத்தில் ஈசன் வீரபத்திரராக எழுந்தருளி தட்சனையும் அவனது யாகத்தையும் அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கடும் கோபத்தில் அழித்த வீரபத்திரர் மீண்டும் திருமால் பிரம்மனின் வேண்டுகோளை ஏற்று யாகத்தில் இருந்த யாவரும் எழுக என்றார். உடனே அனைவரும் எழுந்தனர். ஆனால் தட்சனுக்கு மட்டும் ஆட்டின் தலையை பொருத்தி எழச் செய்தார். உடனே தட்சன் தான் செய்த தவறுகளை போக்கி தாங்கள் இந்த தலத்திலேயே லிங்காரூபமாக அனைவருக்கும் அருள் கொடுக்க வேண்டும் என்றான். தட்சன் கேட்டபடியே ஈசனும் அருள் கொடுத்து தன் அம்சமான வீரபத்திரரை அருகிலே வைத்து இந்த தலத்தில் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புடைப்பு சிற்பங்களானது இந்த தல வரலாற்றை கூறும் வகையில் அமைந்துள்ளது. அதாவது தட்சன் லிங்காரூபமாக சிவபெருமானை வணங்கும் அந்த சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளன. இந்த புடைப்பு சிற்பமானது கருவறைக்கு வெளிப்புற சுவற்றில் அமைந்துள்ளது.
மூலவருடைய விமான கோஷ்டத்தில் துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி இவர்களுக்கென்று சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் வலதுபுற பிரகாரத்தில் மகா கணபதி, செந்திலாண்டவர், கஜலட்சுமி இவர்களுடைய சந்நிதிகளும், இடப்புற பிரகாரத்தில் கற்பக விநாயகர், சோமஸ்கந்தர், நால்வருடைய சந்நிதிகளும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காசி விஸ்வநாதர், சேத்திர பாலகர், சிவசூரியன், சண்டிகேஸ்வரர் என்று பல சந்நிதிகள் இத்தலத்தில் அமைந்துள்ளன. இத்தலத்தில் நவ கிரகங்களுக்கு என்று சந்நிதி இல்லை. இத்தல ஈசன் வீரட்டானேஸ்வரர் என்று கூறக்கூடிய தட்சபுரீஸ்வரர் இங்கு மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்மன் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்மனுக்கு அருகிலே கஜ சம்ஹார மூர்த்தியுடைய சந்நிதியும் அமைந்து சிறப்பிக்கின்றது. இந்த தலத்தின் தீர்த்தம் உத்திரவேதி சந்திர புஷ்கரிணி. இந்த தலத்தின் தல விருட்சம் பலா வில்வம். இந்த தலமானது தேவார பாடல் பெற்ற 41வது தலம். கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பா மதியன் திருத்தமுடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே என்று ஞான சம்பந்தர் அழகுற பாடுகின்றார். இத்தல முருகனை அருணகிரிநாதர் வணங்கியதாகவும் வரலாறு உண்டு. அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இந்த தலமானது தருமை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பேராதரவோடு 30/8/2024 அன்று ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது. பகைவர் பயம் போக்கும் இந்த தலத்தில் உள்ள வீரட்டேஸ்வரரையும் வீரபத்திரரையும் இளம் கொம்பனையால் அம்மனையும் வணங்கி நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.